வணக்கம். இன்றைய வகுப்பு தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல். களவியல் அகத்திணை புறத்திணைக்கு அடுத்து இடம்பெறக்கூடிய இயல் இது. இந்த அதிகாரம் அல்லது சாப்டர்ல நம்ம களவியல் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் வகுப்பு களவியலுடைய பெயர் காரணம் என்ன, அதிகார வைப்பு முறை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு செய்தி என்னன்னா, கொஞ்சம் இடைவெளி விட்டு வகுப்பு வர்றதுக்காக நீங்கள் தொடர்ந்து படிக்கின்ற மாணவர்கள் இடையூறாக இருக்கும். ஆனால் முடிந்த வரைக்கும் வகுப்புகள் தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக ஃபீட்பேக்காக நீங்கள் இடையில சில பேராவது கமெண்ட் போட்டால் தான் நீங்கள் படிக்கிறீங்களா, உங்களுக்கு புரியுதான்றது மட்டுமாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை இருக்குது. அதை வகுப்பு போடுறதுக்கு அது தூண்டுதலாகவும் உதவியாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ களவியலுடைய பெயர் காரணம் பார்க்க போகிறோம். களவு ஒழுக்கம் என்று சொல்லப்படுவது இந்த ஒழுக்கத்துக்கு ஒத்த கிழவனும் கிழத்தியுமாகிய தலைமக்கள். அப்படின்னா ஒத்ததாக தகுதிப்பாட்டில் ஒரே போல இருக்கக்கூடிய இரண்டு பேர் தலைமக்கள் என்று சொல்லப்படுகிற தலைவனும் தலைவியும் தத்தமுக்கு உரியோர் கரணமுடு புணர்த்து கொடுப்ப கொண்டு இணையாமல், அதாவது அவர்களுடைய உறவினர்கள் இவர்களை தாரை வார்த்து கொடுத்து அவர்களை திருமணம் செய்யாமல் தமக்கு தாமே ஒன்றுபட்டு கொள்கின்ற அந்த பகுதிதான் உயர்ந்த பாலது ஆணையின் தாமே, அதாவது விதிவசத்தால் என்று சொல்லப்படுகின்ற இயற்கையின் காரணமாக தாமே ஒருவரை ஒருவர் எதிர்பட்டு தம்முள் கூடி அந்த கூட்டத்தை தமர் அறியாதவாறு மறைத்து ஒழுகின்ற ஒழுக்கம் என்று சொல்வார். அதாவது என்னன்னா, இயல்பாகவே இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு அவர்களுடைய அன்பு காரணமாக ஒன்றுபடுகின்ற அந்த காட்சியை தான் நாம் களவியல் என்று சொல்றோம். இந்த ஒழுக்கம் மறைத்து ஒழுகின்ற ஒழுக்கம் என்று சொல்லப்படும். பிறருக்கு தெரியாமல் மறைத்திருப்பார்கள். இதனை மறை என்றும் அருமறை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நாம் களவு என்று சொல்வதை மறை என்றும் அழைக்கலாம். இதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படிங்கும்போது, செய்யுளியல் என்று சொல்லப்படுகின்ற அடுத்து ஒரு தொல்காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு இயல் பகுதியில் ஒரு அதிகாரத்தில் இந்த களவு பற்றிய ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதாவது களவு என்பது 4 வகைப்படும் என்பதாக சொல்லுகின்ற அந்த செய்தியை இந்த இடத்துல நம் உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அகத்திணை ஒழுக்கமாகிய இருவகை கைகோளுள் முதலாவதாக என்று இடம்பெறுகின்ற இந்த களவு. அகத்திணை என்று சொன்னால் அகம் சார்ந்தது. இந்த ஒழுக்கத்தில் களவு கற்பு என்ற 2 ஒழுக்கம் இருக்கு. அதில் முதலாவதாக உள்ள களவு பற்றி சொல்லும் பொழுது செய்யுளியல் என்ற இயலில் என்ன சொல்றாரு அப்படின்னா, காம புணர்ச்சி, இடந்தலைப்படல், பாங்கொடுத்தாளால் தோழியிற் புணர்வு என்று 4 வகையிலும் அடைந்த சார்புடு மறையனும் மொழிதல் மறையோராரை. இந்த 4 வகையில் அமைவதுதான் களவு என்று பெரியவர்களால் சொல்லப்படுகின்ற செய்தி இது என்பதாக சொல்றோம். அந்த 4 வகை என்னங்கிறத நம்ம களவியல்ல தொடர்ந்து பார்ப்போம். என ஓதப்படுகின்ற களவாகிய கைகோளின் இயல்களை விரித்து சொல்வதால் இது களவியல் என்னும் பெயர். ஆக களவு என்பது இந்த வகையில் இடம்பெறும் என்பதாக இது விவரமாக சொல்லப்படுவது. விரித்து என்றால் விவரமாக, நீட்டியாக, விவரமாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் களவு என்று சொல்கிறோம். இந்த களவுக்கு கறந்து ஒழுகும் ஒழுக்கம் என்று பொருள். அதாவது களவுனா மறைத்து வாழக்கூடிய ஒரு ஒழுக்கம், அதனுடைய ஒரு நிகழ்ச்சி என்று வச்சுக்கலாம். இந்த களவு ஒழுக்கம் என்ற தொகை சொல் இறுதி குறைந்து களவு என்றார். களவு ஒழுக்கம் என்பது ஒரு சொல், அது ஒரு தொகை சொல். தொகைனா முழுக்க ஒரு பலவேறு பொருள்களை உள்ளடக்கிய ஒரு ஒழுக்கம் என்ற சார்ந்த ஒரு களவு சார்ந்த ஒரு தொடர் சொல். அந்த தொகை சொல்ல கடைசி பகுதி இறுதி என்பது குறைந்து ஒழுக்கம் என்ற இறுதி பகுதி குறைந்து களவு என்று நிற்கிறது. இனி என்ன சொல்ல போறோம்னா, களவு என்பது தம் ஒழுகலாற்றினை தாயரும் தம் ஐயரும் அறியாதவாறு மறைத்தலாகி அவ்வளவே. தாயரும் தம் ஐயரும் என்றால் தந்தை தாயும் தெரியாதவாறு மறைத்து வாழ்கின்ற ஒழுக்கம் இது. எனவே களவுன்னா என்ன சொல்வோம், பிறருக்கு தெரியாமல் ஒரு பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா திருடிட்டான், திருட்டு என்பதுதான் களவு என்பது பொருள். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. பிறருக்கு உரிய பொருளை அவர் அறியாமல் வஞ்சித்து கொடல், வஞ்சித்து தெரியாமல் வஞ்சனமாக அவங்களுக்கு தெரியாமல் செய்கின்ற கோடுதல், கொள்ளுதல், பொருளை பிறருக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்ளுதல் களவு. ஆனால் அது வேறு, இங்கு சொல்லப்படுகின்ற களவு வேறு என்பது போதும் என்பது அறியப்படும். உற்றார்க்குரிய பொற்றொடி மகளிர் ஆதலாகும். ஆக சிறந்த ஒரு மக்களை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவி மகளாகிய பொற்றொடி மகளிராக இருப்பதனாலும் பின்னர் கற்போடு அது நிறைவேறுகிறது. இந்த களவு காதலோடு நிற்பதில்லை, திருமணம் என்ற கற்பு சார்ந்ததாக மாறுகிறதுனாலும் இது அறநெறி பெற்றதாக சிறந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு பிரிவாக இடம்பெறுகிறது. ஆக இரண்டாவது இந்த வகுப்பு நாம் சொல்ல போறது அதிகார வைப்பு முறை. இந்த களவியல் என்பது 3வது இயலாக இடம்பெறுகிறது. அப்ப இந்த இடம்பெறும்போது அகத்திணை புறத்திணை அடுத்து களவியல் இடம்பெறுகிறது. ஆனா அகம் என்று சொன்னாவே நம்ம களவு கற்பு சார்ந்ததா அகம் சொன்னா, அகத்திணைக்கு அடுத்துதானே இப்போ இந்த களவியல் வந்திருக்கணும்.
நடுவில் ஏன் புறத்திணை வருகிறது என்பதற்கான விளக்கத்தை உரையாடல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த இயல் களவியலானது புறத்திணையலின் பின் வைக்கப்பட்டது என்றாலும் அதனோடு ஈயாது அகத்திணையலோடு இதான் இயல்புடையதாக இது மூன்றாவதாக புறத்திணைக்கு அடுத்து வந்தா கூட என்னுடைய பொருள் எல்லாமே அகத்திணை சார்ந்ததாகத்தான் அமையும். அப்படி என்றால் புறத்திணையில இடை வைத்ததுக்கான காரணம் என்ன எனின் என்னன்னா முதல் காரணம், புறத்திணையாவது கைக்கிளை முதலாக கிளக்கப்பட்ட அகத்திணை 7 புறக்கூறுகள். புறத்திணைன்னு சொல்றது அது தனியா ஒரு பெரிய ஒரு பிரிவு கிடையாது. அகத்திணை சார்ந்ததுதான் அந்த புறத்திணை. புறத்தினுடைய கூறுகள் எல்லாமே அகத்திணைக்குடைய மாறுபட்டதாக ஏற்கனவே அது எல்லாமே நம்ம விவரமா புறத்திணையில படிச்சிருக்கோம். வெட்சிதானை, குறிஞ்சியது, புறணை அப்படிலாம் இடம்பெறுகிறதுல அப்போ இரண்டும் தொடர்புடையதுதான் அந்த புறத்திணை. இரண்டாவது காரணம், அகத்திணைக்கு ஓதப்பட்ட முதற் பொருளும் கருப்பொருளும் புறத்திணைக்கு உரியது. அகத்திணையில முதல் கரு சொன்னீங்கன்னா அதுவே தான் புறத்திணைக்கு உரியதாக அமையும். மூன்றாவது காரணம், புறத்திணையில் வரக்கூடிய புறத்திணை கண் அப்படின்னா கண் என்பது இடம் சொல்லியிருக்கோம். அப்போ புறத்திணையில் இடம்பெறுகின்ற அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர், விடைவலர், அடியோர் முதலாகிய மாந்தர்கள் தான் அகத்திணையின் கண் திணைநிலை மாந்தர்களாக ஓதப்படுவர். புறத்திணையில் சொல்லப்பட்ட இத்தனை கேரக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாந்தர்கள் மக்கள் அகத்திணையிலும் கூட மக்களாக திணைநிலை மாந்தர்களாக சொல்லப்படுவர். ஆக புறத்திணையில் வரக்கூடிய பெண் மக்கள் தான் இதுலேயும் இடம்பெறுவார்கள். 4வது காரணம், ஓதல் முதலாகிய பிரிவுகளுக்கு உரியவரும் அவர்கள் தான். ஓதல் என்ற ஒவ்வொரு வகையான பிரிவு மக்கள் சொல்றோம். பொருள் தேட போறதல், ஓதல் என்றால் கற்றுக்கொள்ளுதல், பிரிதல், ஒருவர் பிரிந்து கொள்வதற்கு பல்வேறு பிரிவுகள் இடம்பெறும். அந்த பிரிவுகளுக்கு உரியவர்கள் இந்த மக்கள் தான். அடுத்து, புறத்திணை ஒழுகலாறுகளே தான் அகத்திணையின் கண் ஓதப்பட்ட பிரிவுகளுக்கு காரணம் என்பது. ஆக எல்லாமே ரெண்டும் ஒரே தொடர்புடையதாகத்தான் இந்த பிரிவுகளும் நடைபெறுகிறது. இந்த ஒழுக்கங்களும் அவ்வாறு தான் இருக்கிறது. இனிது புலனாதல் வேண்டி அகத்திணையை சார்ந்து புறத்திணை வைக்கப்படுகிறது. எனவே இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதனால் மட்டும்தான் அகத்திணை புறத்திணை அடுத்தடுத்து அமைகிறது. அகத்திணையை சார புறத்திணை வைக்கப்பட்டது என்று நாம் அறியப்பட வேண்டிய செய்தியாகும். எனவே அதன் பயனாகத்தான் வெட்சிதானை, குறிஞ்சியது, புறணை என மாட்டறிந்து கூறுதலும் கைக்கிளை முதலாகிய எழுதிணைகளின் புறக்கூறுகளிலே 7 புறத்திணைகளாக இருக்கிறது. ஆக கைக்கிளை முதலான 7 திணைகளுடைய புறக்கூறுகளாக அமைவதுதான் 7 திணைகள் என்று விரிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த காரணம் என்ன நம்ம சொல்லிட்டோம்னா, ஆக அகத்திணை, புறத்திணை, களவியல் எல்லாமே தொடர்புடையதுதான் என்பது இதன் கண் நமக்கு புரிய வருகிறது. தொடர்ந்து நம் களவியலை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். உங்களுடைய பதிவுகளும் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது.